ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நம்ம என்னென்னு பேசுவோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். மிஸ்டர் தேனி காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்றேன். இது நான் பண்ண போற 10வது வருஷத்தோட காம்படிஷன். நேச்சுரலா எந்த ஒரு மெடிசன்ஸ் எதுவும் இல்லாம. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா ஃப்ரம் 2016. ஸோ நான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பண்ணேன். என்னோட கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணேன். பட் என்னால் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ண முடியல. 2017 ஹார்ட் ஒர்க் பண்ணி நேச்சுரலா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஆவாங்க. அரௌண்ட் 8 இயர்ஸா என்னோட கேட்டகரியில கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் 2025 என் கேட்டகரியிலே செகண்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் 2025 என் கேட்டகரியில செகண்ட் பிளேஸ். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மெடிசன் ஸ்டெராய்ட்ஸ் என்ன வின் பண்ணிச்சு. ஸோ நாளைக்கு நடக்க போற மிஸ்டர் தேனி காம்படிஷன்ல நான் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் ஏறேன்னா நேச்சுரலாவும் பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ண முடியும்ன்றத ப்ரூஃப். இந்த வீடியோவில் வந்த பேர் ரஞ்சித். அவர் நிறையா காம்படிஷன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன், ஓவரால் அடித்தேன் நேச்சுரலாக. இப்போ என்னை மெடிசன் ஸ்டெராய்டு என்னை வின் பண்ணிடுச்சுங்கிறார். அப்போ அந்த காம்படிஷன் பண்ணவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, டிசிப்ளின்லாம் அவங்கள வின் பண்ணலையா? நான் ரொம்ப நாளாக பார்க்கேன், நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க, அதே மசிலோடு தான் இருக்கீங்க, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. நிறையா காம்படிஷன் பார்த்துருக்கேன். லைட்டாக சும்மா அன்றைக்கி மட்டும் வாட்டர் கட் பண்ணிட்டு அப்படியே போய் ஸ்டேஜ் ஏறிட்டு வந்துடுவீங்க, அதே மசிலோடு தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணது லோக்கல் காம்படிஷனாகவே இருக்கலாம். கொஞ்சம் வெளியில் வாங்க, பாருங்கள். இங்கே நேச்சுரலாக பண்ணுற எவ்வளோ பாடி பில்டர் எப்படி மசிலாக இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிறத பார்த்தா புதுசாக வர ஜிம்முக்கு வரவங்க கூட நம்ம இந்த மெடிசன் எடுத்தால் மட்டும்தான் நம்ம காம்படிஷன் பண்ண முடியும், நம்ம ஃபிசிக் இப்படி வருங்கிற மாதிரி இருக்குது, டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே நேச்சுரலாக பண்ணுறவங்களும் சரி, இல்லை மெடிசன் எடுக்கிறவங்களும் சரி, ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே முடியாது. மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு இதில் எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்து தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் பண்ணாலுமே அவங்க அவ்வளோ டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. மெடிசன் எடுக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுன்னு பண்ணுறாங்க. நேச்சுரலாக பண்ணுறவங்க ஓகே, நம்ம இந்த ஃபிசிக் இருந்தால் அப்படியே போதும், பார்க்க எவ்வளோ கொஞ்சம் வயசானாலும் பார்க்க எங்கே ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். என்னோடய ட்ரெயினர் இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. என்னை ட்ரெயின் பண்ணுற என் ட்ரெயினர்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். அவர் லாஸ்ட்டாக பண்ணதை கூட செகண்ட் ப்ரைஸ் அடித்தார். ஒரு மெடிசன் எடுத்த பையனோட காம்பீட் பண்ணி 2 பாடி பில்டிங் சரி, மென் ஃபிசிக்கும் சரி, 2லேயுமே செகண்ட் வந்தார். அது எதனாலனா அவரோட மன திருப்தி. நம்ம பாடி பில்டிங் பண்ணோம், இதோட ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஜிம்மில் இருந்து ஒரு 2 பசங்க போனாங்க, பெங்களூரில் போய் நேச்சுரலாக பண்ணிட்டு அடிச்சுட்டு வரதான் இருந்தாங்க. நீங்கள் லோக்கலில் பண்ணிவிட்டு இல்லை என்னை ஸ்டெராய்டு வின் பண்ணிச்சுன்னு சொல்கிறது பெரிய தப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசில் பிடிங்க. நான் ரொம்ப நாளாக பார்த்தேன், அதே மசிலோட இருந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு அந்த இது ஓகேன்னா போதும். ஆனால் பாடி பில்டிங் பண்ணுறவங்கள ஸ்டெராய்டு நேச்சுரல்னு சொல்ல வேண்டாம். 2லேயுமே ஹார்ட் ஒர்க் இருக்குது தான் சரி. இந்த தம்பி எங்கள் ஊர் தான். நேற்று நடந்த காம்படிஷனில் 4th ப்ரைஸ் எடுத்திருக்கான். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் இப்போ உள்ள பசங்களாம் தப்பான பழக்கங்களை கெட்டு போய் உடம்பையும் சரி லைஃப்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வட்டாரத்தில் இப்படி ஒருத்தன் பாடி பில்டிங் உள்ளே போய் 4th ப்ரைஸ் அடிச்சிருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இவனை பார்த்து இன்னும் நிறையா பேர் உள்ளே போய் அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றணும், ஒரு ஃபிட்னஸ்குள்ளே வரணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரணுங்கிறது தான் என் ஆசை. நீங்கள் பாட்டில் என்னை மெடிசன் தான் வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையில் நினச்சிடாதீங்க. அப்போது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மெடிசன் எடுத்தால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கெடுத்து விட்றாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் மாறுங்க, சரிங்களா? கொஞ்சமாச்சும் ஒரு காம்படிஷன் பண்ணால் ஏதோ இந்த பிகினர் கூடயே நீங்கள் காம்படிட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெளியில் நேச்சுரலாக பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க, மசிலாக இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் காம்படிஷன் பண்ணுங்கள், சரிங்களா? அதை விட்டு போட்டுக்கிட்டு என்னையா அது மெடிசன் வின் பண்ணிருச்சு ஊன்னா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், சரிங்களா? இங்கே நிறையா பேர் இருக்காங்க நேச்சுரலாக பண்ணுறவங்க, போய் வின் பண்ணிட்டு வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. யாரையும் எதுவும் குறை சொல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீம் மோட்டிவ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.